ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி ஆரோக்கியமான பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட சட்டி இல்லைன்னா நீங்கள் கடாய் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடுகு சேர்த்திக்கோங்க. சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், சோம்பு கொஞ்சம், வெந்தயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க வாசனைக்காக. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, 10 பல் பூண்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அப்போ தான் பூண்டோட ஃப்ளேவரில் இறங்கும். நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கிங்க பொடியாக. மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் அரைச்சி சேர்த்திக்கோங்க மிக்சியில். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்போ கிரேவி கொஞ்சம் தண்ணியாட்டும் இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி ஊற்றிருக்க அந்த பேஸ்ட் வந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கணும். பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமேட்டு குழம்பு மிளகாய் தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்றப்போல சேர்த்திக்கோங்க. சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவு கலந்து விடுங்க. அதுக்கப்புறமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் சேர்த்திக்கோங்க. பாவக்காய் வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணுன்றல, எப்படி வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். கட் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பாவக்காய் அப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடி பிடிச்சிடாமல் இருக்கு, நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன் பாவக்காய் வேகிறதுக்காக. இப்போ மூடி போட்டு ஒரு பாவக்காய் வந்து வேகிற அளவுக்கு நீங்கள் மூடி போட்டு வேக வைங்க. இப்போ பாருங்கள், பாவக்காய்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த புளி தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காயில் வந்து நான் தேங்காய் கொஞ்சமாக சோம்பு சீரகம் சேர்த்தி அரைச்சி ஊற்றிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்தி அரைச்சி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா 5லேருந்து 6 நிமிஷம் 6 to 7 எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. பாரு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ கூட கொதிக்கிறது, ஏன்னா மண்சட்டிங்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்திட்டு கொத்தமல்லி வந்து கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான ஆரோக்கியமான பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாட்டம் ரொம்ப தண்ணியாக இருக்காது, ரொம்ப திக்காக இருக்கும். ஓரளவு கிரேவி வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். சூப்பர்பாக பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ கைஸ், பாய்.